துரோணாச்சாரியரே, வணக்கம். நான் துருபதன் மகள் என்பதால் தங்களின் மகள், பாண்டவர்களின் மனைவி என்பதால் தங்களின் மருமகள் என்று என்னை ஆசீர்வதித்தீர்களே, அது பொய்யா ஆச்சாரியர் அவர்களே? இன்று நான் தங்களை மகளாக வணங்கட்டுமா, இல்லை மருமகளாக வணங்கட்டுமா? இல்லை கௌரவர்களின் அடிமையாக தங்களை வணங்கட்டுமா? ஐயோ மகளே, என்னை சொற்களால் வதைக்காதே. செஞ்சோற்று கடன் தீர்க்க வழி தெரியாத பாவி நான். கையிலே தனுர் இருந்தும் எய்ய முடியாத கோழை நான். கிருபாச்சாரியாரே, தாங்கள் சந்தனு மாமன்னரின் மானசீக புத்திரர் அல்லவா? அவர் தன் அவையில் இப்படி ஒரு அனர்த்தத்தை கண்குளிர காணத்தான் தங்களை வளர்த்தாரா? தாங்களின் அஸ்திரங்கள் இந்த பேடிகள் முன் தலை குனிந்து நிற்கின்றதே, ஏன்? தாங்கள் அத்தினாபுரத்தின் காவலர். அத்தினாபுரத்தை ஆளும் அரசரும் ராஜகுமாரர்களும் பஞ்சமா பாதகங்களை இழைத்தாலும் அதற்கு தாங்கள் துணை நின்று அவர்களை காத்து நிற்பீர்கள். அது உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. நான் தங்களிடம் தர்மத்தையும் நீதியையும் நாடுவது என் மூடத்தனம். திரௌபதி, நீ கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் என்னிடம் இருக்கும் ஒரே பதில், தர்மம் சூட்சுமமானது. ஆம் திரௌபதி, உலகில் அறிவுள்ள பெரும் மகான்களால் கூட தர்மத்தின் கதி சூட்சுமத்தை சரியாக விளக்க முடியவில்லை. கன்னிகை அம்பாவை நான் விசித்திர வீரியனுக்காக தூக்கி வந்ததை என் தர்மம் அனுமதிக்கிறது என்றால், என் குருநாதர் பரசுராமரின் தர்மம் அதை தவறென்று கூறியதா எங்கள் இருவருக்குமே போர் மூண்டது என்பதை இந்த உலகமே அறியும். அந்த போர் வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்தது. காரணம், நாங்கள் இருவருமே வெல்ல முடியாதவர்களாக இருந்தோம். ஆக தர்மம் யார் பக்கம் என்பது இன்னும் முடிவடையாமல் தான் இருக்கிறது. உலகின் பலசாலி தர்மம் என்று கருதுவதை மக்களும் தர்மம் என்று கருதுகின்றனர். ஏனென்றால் சாஸ்திரங்களை நியதிகளை உருவாக்கும் வல்லமை பலசாலிக்கு உள்ளது. பலமற்றவன் கூறும் தர்மம் பலசாலி கூறும் தர்மத்தில் அமிழ்ந்து போகிறது என்பதுதான் உண்மை. ஒரு மனிதனை முன்புறமாக பார்க்கும் பொழுது ஒரு மாதிரியாகவும் பின்புறமாக பார்க்கும் பொழுது வேறு மாதிரியாகவும் குறை கூற முடியுமா? அல்லது பார்ப்பவர் நிற்கும் இடத்தை தான் குறை கூற முடியுமா? இப்பொழுது நடந்துள்ள செயலும் அப்படித்தான் உள்ளது. ஒரு பெண்ணுக்கு நடக்கும் அநியாயத்தை யார் வேண்டுமானாலும் தட்டி கேட்கலாம் என்று சாஸ்திரம் அனுமதிக்கிறது. ஆனால் அது அவள் யாருமற்ற அனாதரவாக இருக்கும் போது, இங்கே உன் கணவன்மார்கள் 5 பேர்கள் இருக்கிறார்கள். உனக்கு நடக்கும் கொடுமையை தட்டி கேட்கும் முழு உரிமையும் அவர்களுக்குத்தான் உள்ளது. அவர்களை மீறி இன்னொருவர் தர்மத்தை பற்றி பேசும்போது விளைவு விபரீதத்தை உண்டாக்கும். அதனால் நீ இதை பற்றி உன் கணவர் தர்மனிடம்தான் கேட்க வேண்டும். உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய முதல் நபர் தர்மன்தான். ஆனால் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கொடுமை இங்கே அரங்கேறிக் கொண்டு இருக்கிறது என்பதுதான் என் கூற்று. அதற்கான பலன்களை அவரவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை.
மகா மந்திரி அவர்களே, தாங்கள் தர்ம தேவனின் அவதாரம் அல்லவா? தங்கள் முன் இத்தனை அதர்மம் நிகழ்ந்தும் ஏன் இப்படி கை கட்டி வாய் மூடி அமைதி காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? இது குறித்து உங்கள் விதுர நீதி என்ன கூறுகிறது? தர்ம தேவனான தங்களிடம் என் கேள்விக்கு பதில் இல்லையா? அவையோர்களே, முதலில் திரௌபதி கேட்கும் கேள்விக்கு பதில் கூறுங்கள். விகர்ணா, உன்னை எச்சரிக்கிறேன், வாயை மூடி அமர்ந்து கொள். அண்ணா, என் வாயை அடைக்க முயற்சிக்காதே. நீதியின் கண்களை உன்னால் கட்டிவிட இயலாது. பெரியோர்களே, அந்நியார் கேட்கும் கேள்விக்கு யாராவது பதில் கூறுங்கள். அவர்களின் இக்கேள்விக்கு பதில் கூறாவிட்டால் அது உங்கள் எல்லோரையும் நரகத்திலே தள்ளும். தாத்தா, சித்தப்பா, அரசே, குலகுருக்களே, அந்நியார் கேள்விக்கு பதில் கூறுங்கள். அவர்களின் கேள்விக்கு பதில் கூறாவிட்டால் அந்த கேள்வி உங்களை 7 ஜென்மத்திற்கும் துரத்தும். நான் அறிந்த நீதியை இவ்வவையிலே எடுத்துரைக்க விரும்புகிறேன். சூதாடுவது, வேட்டையாடுவது, சிற்றின்பத்திலேயே மூழ்கி கிடப்பது மற்றும் மது அருந்துவது இவையாவும் தர்மத்திற்கு புறம்பானது. ஆகவே அந்நியாரை பணயம் வைத்ததும் பணயத்தில் அவரை வென்றதும் தர்மத்திற்கு புறம்பானது என்பதை நான் உரக்க உரைப்பேன். விகர்ணா, துரியோதனா, பேச வேண்டியவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டதல்லவா? அரசே, தங்களின் அன்பிற்குரிய தம்பி பாண்டு மாமன்னரின் குலமகள் திரௌபதி வணங்குகிறேன். தாங்கள் மாவீரர், அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் பேரரசர். பிறக்கும் போதே பார்வையின்றி பிறந்தீர்கள். இல்லையே, இன்று உங்கள் அவையில் உங்கள் குலமகளின் நிர்கதியை கண்டு நிச்சயம் நீங்கள் பார்வையை இழந்திருப்பீர்கள். உங்கள் அவையில் நடப்பது தர்மமா அரசே? என்னிடம் எதையும் கேட்காதே திரௌபதி, எதையும் கேட்காதே. தர்மன் உன்னை சூதாட்டத்தில் பணயம் வைக்கும் முன் என்னிடம் அனுமதி கேட்கவில்லை. அதேபோல் துரியோதனன் உன்னை சூதாட்டத்தில் வெல்வதற்கு முன் என்னிடம் அனுமதி கேட்கவில்லை. நான் இந்த சூதாட்ட அரங்கில் வெறும் கொழு பொம்மை போல் வீற்றிருந்தேன். அப்படி என்றால் எனக்கு இந்த அவையில் நீதி கிடைக்காதா? திரௌபதி, நீ இந்த அவையில் பிதாமகர் பீஷ்மாச்சாரியாரிடம் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் குரு வம்சத்தினர் இதயங்களை பிளந்து விட்டது. ஆனாலும் நீ இந்த கேள்விகளை கேட்க வேண்டியது எங்களிடம் அல்ல. பீஷ்மர் கூறியது போல உனது கணவர் தருமனிடம். உன்னை சூதாட்டத்தில் பணயம் வைத்து குரு வம்சத்தின் மானத்தை பங்கம் செய்தவனே தருமன். அவனிடம் சென்று கேள். தர்மராஜரே, ஒரு கணவனுக்கு மனைவியை சூதில் பணயம் வைக்கும் உரிமை இருந்தாலும் உங்களுக்கு அந்த உரிமை என்றும் கிடையாது. தர்மராஜரே, ஒரு கணவனுக்கு மனைவியை சூதில் பணயம் வைக்கும் உரிமை இருந்தாலும் உங்களுக்கு அந்த உரிமை என்றும் கிடையாது. ஏனெனில்
நான் உங்கள் ஒருவரின் மனைவி மட்டுமல்ல, பாண்டவர்கள் 5 மனைவி. மற்றவர்களின் மனைவியை சூதாட்டத்தில் பணயம் வைக்க உங்களுக்கு உரிமை கொடுத்தது யார்? என் கணவர்களை சூதில் பணயம் வைக்க உங்களுக்கு உரிமை கொடுத்தது யார்? இந்த உலகத்தில் இதற்கு முன் எத்தனையோ சூதாடிகள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் யாருமே தன் வைப்பாட்டியை கூட சூதில் வைத்ததில்லை. ஆனால் நீங்களோ மனைவியை சூதில் வைத்தீர். உங்களின் நீசச் செயலை நினைத்து வெட்கி நிற்கிறேன். அண்ணா, தாங்கள் தர்மத்தின் திருவுருவம் அல்லவா? கூறுங்கள், பாஞ்சாலியின் கேள்விக்கு பதில் கூறுங்கள். பாஞ்சாலியை பணயமாக வைத்து சூதாடிய உங்கள் கரங்களை நெருப்பிலிட துடிக்கிறேன். ஆனால் தாயின் கட்டளையும் சகோதர பாசமும் என்னை தடுக்கிறது. பார்த்தாயா துரியோதனா, என் நீண்ட நாள் கனவு பலித்தது. பாண்டவர்களின் ஒற்றுமை இன்றோடு குலைந்தது. பாண்டவர்களே, உங்கள் அண்ணன் தர்மர் உங்களை பணயம் வைக்கும் முன் உங்களிடம் அனுமதி கேட்டாரா? இல்லை. உங்கள் மனைவியான என்னை பணயம் வைக்கும் முன் உங்களிடம் அனுமதி கேட்டாரா? வில்லுக்கு விஜயன் என்று பெயரெடுத்த மாவீரனே, தங்கள் தமையன் என்னை சூதில் பணயம் வைக்கத்தான் சுயம்வரத்தில் வென்றீர்களா? கூறுங்கள். மாவீரர் நீங்கள் சுயம்வரத்தில் என்னை வென்று விட்டீர்கள். கோழைகள் ஆடிய சூதாட்டத்தில் என்னை தோற்றுவிட்டீர்களே. திரௌபதி, உன் கணவர்கள் அடிமைகள். அவர்களால் உன் மானத்தை காக்க இயலாது. ஆதலால் நீ தாசி என்பதை ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. திரௌபதி, நீ 5 பேரை மணந்தாய். 6வதாக என் நண்பனை ஏற்றுக்கொண்டால் என்ன? கர்ணா! கர்ணா, பாதுகாப்பான இடத்தில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு தன்னையே மறந்து பேசுகிறாய். இதற்கெல்லாம் பதில் கூற வேண்டிய காலம் கூடிய விரைவில் வரும். அடிமை அர்ஜுனா, அரசனோடு உரையாட ஏதா தகுதி இருக்கிறது உனக்கு? வாயை மூடு, மண்டியிட்டு கட. துச்சாதனா, அந்த அகமாவை பிடித்த அடிமை திரௌபதியை என் தொடை மீது அமரச் செய். அடே துரியோதனா, தெய்வத்துக்கு நிகரான எங்கள் பத்தினியை நீ அவமானம் செய்தாய். நீசனே, நிறைந்த அவையில் சூளுரைக்கிறேன், கேள். நீ செய்த நீசத்தனத்திற்கு நீ காட்டிய துடையை பிளப்பேன். அப்படி பிளக்கவில்லை எனில் 7 ஜென்மங்களுக்கு நான் உனக்கு அடிமையாக இருப்பேன். அடிமையே, அரசகுமாரன் முன் சூளுரைக்க உனக்கு ஏதடா அதிகாரம்?
சத்திரியன் மொழியில் மார்த்தட்டி பேசுவதை இத்தோடு நிறுத்திவிடு. இல்லையே உன் மூச்சை நிறுத்தி விடுவேன். தர்மா, உன் தம்பிகள் எனது அடிமைகள் என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறார்கள் போலும். உனக்கு உன் தம்பிகள் மீது உரிமை இருக்கிறதா இல்லையா? உன் சொல்லுக்கு உன் சகோதரர்கள் கட்டுப்படுவார்களா இல்லையா? உன் மனைவி பாஞ்சாலியை நீ பணயத்தில் வைத்து தோற்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா? என் தம்பிகள் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள். அவர்கள் நிச்சயம் என் செயலையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். உன் நம்பிக்கை பொய்த்துவிடும் போலிருக்கிறதே. நாங்கள் பாஞ்சாலியை பணயத்தில் வைத்து தோற்றதை ஒப்புக்கொள்கிறோம். உன் சகோதரர்கள் பாஞ்சாலியை பணயத்தில் வைத்து தோற்றதை ஒப்புக்கொள்கிறார்களா இல்லையா? நாங்கள் பாஞ்சாலியை பணயத்தில் வைத்து தோற்றதை ஒப்புக்கொள்கிறோம். பாண்டவர்களே தங்கள் மனைவி என் அடிமை என்பதை ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். நண்பா, 5 ஆண்களோடு உறவு கொள்பவளுக்கு பெயர் மனைவி அல்ல, வேசி. இந்த வேசிக்கு ஆடை எதற்கு? கர்ணா! அடிமையே, அமர்ந்து கொள். என் நண்பன் கர்ணன் கூறியதில் என்ன தவறு இருக்கிறது? வேசிக்கும் தாசிக்கும் மான அவமானங்கள் என்று ஏதுமில்லை. துச்சாதனா, அந்த அடிமையை என் அருகே இழுத்து வா. அவனது ஆடைகளை விலக்கு. நான் வென்றவளின் மேனியை முழுமையாக கண்டு ரசிக்க வேண்டும். ஆகட்டும் அண்ணா. துச்சாதனா, திரௌபதியின் ஆடையின் மீது நீ கை வைத்தால் சத்திரிய தர்மத்தின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் கரங்களை உடைத்தெறிவேன். அப்படி என்றால் இந்த வேசியின் ஆடையை தானே களையச் சொல்லுங்கள். இல்லை என்றால் அந்த காரியத்தை நானே செய்கிறேன். திரௌபதி! திரௌபதி! அண்ணா, இழுது சாதனா, விடாதே. உன்னை விடமாட்டேன். தப்பிச் செல்ல முடியாது. எங்கள் தாசி! விடாதே, இழு. திரௌபதி!
மாதவா, மாய கண்ணா, கோபாலா, கிருஷ்ணா, மாய கண்ணா, கோபாலா, கிருஷ்ணா. வா! ஓ! यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् ஆதியும் நீயே அந்தமும் நீயே புண்ணிய பூமியை காக்க வந்தாயே நீதியும் நீயே ஜோதியும் நீயே यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् ஆதியும் நீயே அந்தமும் நீயே புண்ணிய பூமியை காக்க வந்தாயே நீதியும் நீயே ஜோதியும் நீயே यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् இந்த அவையில் கண்மூடி அமர்ந்திருந்த சத்திரியர்களே, அந்தணர்களே, கேட்டுக்கொள்ளுங்கள். எங்கள் மனைவி திரௌபதியை வேசி என்று நிறைந்த அவையில் மானபங்கம் செய்ய முயன்ற தீசர்களே, திரௌபதி பத்தினி என்பதை இங்கு நடந்த சம்பவம் நிரூபித்து விட்டது. தெய்வம் எங்கள் பக்கம் என்பதை அகிலம் அறிந்து கொண்டது. அடே துட்சாதனா, அக்னியில் பிறந்த பாஞ்சாலி சபதமிடுகிறேன், கேட்டுக்கொள். உன் நெஞ்சை பிளந்து உன் குருதியை எடுத்து என் கூந்தலில் நெய்யாக பூசிய அன்றே, உன்னால் அவிழ்ந்து கிடக்கும் என் கூந்தலை நான் அள்ளி முடிவேன். இது சத்தியம்.
இந்த உலகில் இதுவரை வாழ்ந்த சத்திரியர்களே, இனி பிறக்கவிருக்கும் சத்திரியர்களே, கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படி ஒரு சபதத்தை ஒருவனும் செய்திருக்க மாட்டான், இனியும் செய்ய மாட்டான். நான் பாண்டுவின் புத்திரன் பீமன் இந்த சபதத்தை மேற்கொள்கிறேன். யுத்த களத்தில் துச்சாதனன் மார்பை பிளந்து அவனது ரத்தத்தை எடுத்து பத்தினியான திரௌபதியின் கூந்தலில் பூசுவேன். இது சத்தியம். அப்படி செய்யாவிட்டால் என் முன்னோர்களுக்கு நான் என் திருமுகத்தை காட்ட மாட்டேன். நான் பாண்டுபுத்திரன் அர்ஜுனன் சபதம் மேற்கொள்கிறேன். எங்கள் பத்தினி பாஞ்சாலியை வேசி என்று அழைத்த கயவன் கர்ணனின் மார்பை என் கூரிய பானங்களால் துளைத்து பெருங்குருதி யுத்த களத்தில் ஓட சூதபுத்திரன் கர்ணனை கொல்வேன். அவனை என் பானங்களுக்கு இரையாக்கிக் கொள்வேன். இது சத்தியம். நான் சகாதேவன், பாண்டு மாமன்னரின் புத்திரன், சபதம் மேற்கொள்கிறேன். இந்த சூதாட்ட அரங்கில் நடந்த அனைத்து அனர்த்தங்களுக்கும் காரணம் அந்த காந்தார அரசன் சகுனி. பாண்டவர்களுக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தியவனும் அவனே. யுத்த களத்தில் சகுனியின் உடலில் இருந்து சகாதேவனாகிய நான் அவன் சிரசை தனியாக துண்டிப்பேன். இது சத்தியம். நான் நகுலன், மாத்ரியின் மைந்தன், பாண்டுவின் புத்திரன். இந்த நிறைந்த அவையில் சூளுரைக்கின்றேன். குரு வம்சத்தின் பெருமையை தன் காலில் போட்டு நசுக்கியவன் சகுனி. அந்த சகுனியின் வம்சத்தை நான் கூண்டோடு அழிப்பேன். சகுனியின் புத்திரனான உலூகனை நான் யுத்த களத்தில் வதம் செய்வேன். இது சத்தியம். ஹத்தினாபுர பேரரசே, திருதராஷ்டிரரே, தங்களின் அவையில் ஒரு பெண் மானபங்கம் செய்யப்பட்டிருக்கிறாள். ஒரு பெண்ணின் மேனியை காற்று கூட தீண்ட அஞ்சும். கதிரவன் கூட அவள் மேனியை காண கூசுவான். ஆனால் குரு வம்சத்தின் பெரியோர்களே, உங்களின் கண் முன்னே ஒரு பெண்ணின் ஆடையை நீக்கி மானபங்கம் செய்திருக்கிறார்கள். உங்களால் எப்படி இதை பார்த்துக் கொண்டிருக்க முடிந்தது? இன்னும் எதை காண இப்படி மௌனித்து ஊமையாக இருக்கின்றீர்கள்? அரசே, துரோணாச்சாரியாரே, கிருபாச்சாரியாரே, நாம் காணக்கூடாததையெல்லாம் கண்டுவிட்டோம். கேட்கக்கூடாத அவதூறுகளை எல்லாம் கேட்டுவிட்டோம். இப்பொழுதாவது திரௌபதியின் கேள்விக்கு விடையளியுங்கள். ஊனப்பட்ட பறவை ஒன்று சிறகிழந்து மனமொடிந்து உங்கள் முன் துடிதுடித்து கிடக்கின்ற அகோரத்தை பாருங்கள். திரௌபதி தன் மானத்தை இழந்து பரிதவித்துக் கொண்டிருக்கின்றாள். தயவு கூர்ந்து அவள் கேள்விக்கு விடையளியுங்கள். அவையில் இருக்கும் அறிஞர்களே, நீங்கள் எல்லோரும் தர்மம் அறிந்தவர்கள். திரௌபதியின் கேள்வியும் தர்மத்தை குறித்ததுதான். தர்மத்தின் கேள்விக்கு விடை அறிந்தும் விடை கூறாமல் இருப்பது அரை பொய் கூறுவதற்கு ஒப்பாகும். சரியான பதிலை கூறாவிட்டால்
முழு பொய் கூறியதற்கு ஒப்பாகும். அவையோரே, கூறுங்கள், அரை பொய் உரைத்த பாவத்தை சுமக்கப் போகிறீர்களா, இல்லை முழு பொய் உரைத்த பாவத்தை சுமக்கப் போகிறீர்களா? முழுமையான உண்மையை உரைக்கும் தைரியம் இன்று நம்மில் யாருக்குமே இல்லை. நாம் இனிமேலும் வாய் மூடி மௌனித்திருக்க முடியாது. நம்மில் யாரேனும் திரௌபதியிடம் சென்று நாம் இனிமேலும் வாய் மூடி மௌனித்திருக்க முடியாது. நம்மில் யாரேனும் திரௌபதியிடம் சென்று கண்ணீரை துடைத்துக் கொண்டு இந்த அதர்மிகள் நிறைந்த அவையிலிருந்து வெளியேறி விடு என்று கூற வேண்டும். ஏனென்றால் இந்த சபை பிணங்கள் அமர்ந்திருக்கும் சபை. ஆம், உயிரற்ற சடலங்கள் அமர்ந்திருக்கும் சபை. இப்போது கேட்டுக்கொள்ளுங்கள். வெட்கம் கெட்ட கோழைகள் நிறைந்த இந்த அவையில் நான் திரௌபதி, பாஞ்சால மன்னன் துருபதனின் புதல்வி, இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தியின் மனைவி, அத்தினாபுரத்தின் மாமன்னரின் மருமகள், உங்கள் அனைவரையும் சாபமிட போகிறேன், சாபமிட போகிறேன், சாபமிட போகிறேன், சாபமிட போகிறேன், சாபமிட போகிறேன். திரௌபதி, பாண்டவர்களின் பத்தினியே, அக்னியின் புத்திரியே, தயவு கூர்ந்த உன் வாயால் எந்தவித சாபத்தையும் கொடுத்து விடாதே. அழாதே மகளே. உன் கண்ணீர் இந்த அத்தினாபுரத்தையே எரித்து விடும். உன் கண்ணீர் இந்த உலகத்தையே அழித்து விடும். துரியோதனா, 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 உன் அண்ணி திரௌபதியை தூகிலிருந்து மானபங்கப்படுத்தி விட்டாயா? அவளை அவமானப்படுத்தி விட்டாயா? உன்னை இன்று வயிறை தீயினால் சுட்டரிக்க துடிக்கிறேன். உனக்கு பாலூட்டிய மார்பை அறுத்தறிய துடிக்கிறேன். சகோதரா சகுனி, உன்னை போன்ற ஒரு ஈன பிறவியை நான் இதுவரை அறிந்ததில்லை. நீ பிறந்த வயிற்றில் நானும் பிறந்ததை எண்ணி வெட்கமுறுகிறேன், வெட்கமுறுகிறேன். துரியோதனா, நீ பிறந்தவுடன் விதுரர் சரியாகத்தான் சொன்னார். உன்னை கொல்வதில் தான் அத்தினாபுரத்தின் நலன் உள்ளது என்று. ஆனால் புத்திர பாசம் என்னையும் உன் தந்தையையும் கட்டி போட்டு விட்டது. குருவம்சத்தின் பெரியவர்களே, உங்கள் குலமகள் காந்தாரி இப்படி ஒரு பாவியை மகனாக பெற்றதற்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அரசே, அரசே, உங்களுக்கு பார்வை இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் செவிகள் உள்ளனவே, வாய் திறந்து பேச நான் உள்ளதே. பின் எதற்கு மௌனித்து இருக்கிறீர்கள்? உங்களுக்கு பெண்ணின் சாபத்தை கண்டு அச்சமில்லையா? இந்த திரௌபதி சபித்தால் அந்த கணமே இந்த அத்தினாபுரம் அஸ்தியாகும் என்பதை நீங்கள் அறியவில்லையா?
அவளது கண்ணீர் இந்த பெரும் தேசத்தையே வீழ்த்துவிடும் என்பதை உணரவில்லையா? இந்த திரௌபதியின் கோபம் இந்த உலகையே மண்ணோடு மண்ணாக அழிக்க வல்லது என்பதை இன்னும் ஏன் தாங்கள் உணரவில்லை? மகளே, உன் அத்தை உன்னிடம் கை கூப்பி மன்றாடுகிறேன். இவ்வம்சத்தை சபித்து விடாதே, சபித்து விடாதே. இந்த அவையில் இருப்பவர்கள் தவறிழைக்கலாம், ஆனால் இன்னவர்கள் இவர்கள் உன் உறவினர்கள் மகளே. பிதாமகர் பீஷ்மர், சித்தப்பா விதுரன், பெரியப்பா திருதராஷ்டிரர், குரு துரோணர், குலகுரு கிருபாச்சாரியர் ஆகியோரை மன்னித்து விடு மகளே, மன்னித்து விடு. அத்தை, கணவனுக்கு பார்வை இல்லை என்பதற்காக தன் கண்களையே கட்டிக்கொண்டு நடமாடும் கற்பு கரசி தாங்கள். நான் தங்களுக்காக சாபம் விடுவதை தவிர்க்கிறேன். அரசே, உங்கள் கண்கள் குருடானது போல் ஆன்மாவும் குருடாகி போய்விட்டதா அரசே? காந்தாரி, நீ சரியாகத்தான் சொன்னாய் காந்தாரி. என் கண்கள் மட்டுமல்ல, என் ஆன்மாவும் குருடாகித்தான் போனது. அதனால் தான் இத்தனை பெரிய அதர்மம் இந்த அவையில் அரங்கேறி இருக்கிறது. நான் இந்த நிறைந்த அவையில் உறக்க கூறுகிறேன். பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், விதுரன் சாட்சியாக சொல்கிறேன். திரௌபதியின் சாபத்திற்கு உரியவன் இந்த குருடன். அத்தினாபுரத்தின் எதிர்காலம் என்னை ஒரு நாளும் மன்னிக்காது, என்னை ஒரு நாளும் மன்னிக்காது. மகளே பாஞ்சாலி, என் அருகில் வா. இந்த குருடனை மன்னித்து என் அருகில் வா. திரௌபதி, நீ இந்த குருடனை மன்னித்து விட்டாய் என்றால் நான் தரும் 3 வரங்களை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என் மகளே திரௌபதி, உனக்கு என்ன வரம் வேண்டும்? கேள். என் உயிரை வேண்டுமானாலும் கேள். இதே கணம் உன் பாதங்களில் சமர்ப்பித்து நான் செய்த பாவத்தை கழுவ முயல்கிறேன். கேள் திரௌபதி, கேள். கேள் திரௌபதி, கேள். நீ வேண்டிய வரத்தை கேள். அரசே, தாங்கள் ஏதேனும் எனக்கு தர விரும்பினால் நான் உட்பட என் கணவர்கள் 5 அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளிக்க வேண்டும். சூதபுத்திரன் கர்ணன் கூறியபடி எனது புத்திரர்கள் ஒருபோதும் தாசியின் புத்திரர்கள் ஆகிவிடக்கூடாது. அப்படி அவர்கள் அழைக்கப்படவும் கூடாது. பாண்டவர்களை இப்பொழுதே அடிமை தலையில் இருந்து விடுவிக்கிறேன். பாண்டவர்களை இப்பொழுதே அடிமை தலையில் இருந்து விடுவிக்கிறேன். பாண்டவர்களை இப்பொழுதே அடிமை தலையில் இருந்து விடுவிக்கிறேன். திரௌபதியை போல் துணிச்சலான புத்தி கூர்மையான கைகாரியை இதுவரை நான் கண்டதில்லை. கர்ணா! இன்னொரு முறை பாண்டவர்களோடு சூதாட வாய்ப்பு கிடைத்தால்